இந்த குடந்தை மாநகரில் மிக அற்புதமான ஒரு சாதனை இன்றைய திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டமும், அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு இங்கே காங்கிரஸ் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்ற ஒரு அண்மை காலத்தில் பேரணிகளே நடக்காது என்று நினைத்த நேரத்தில் தானே எழுந்த கரிஞ்சட்டை பேரணி இந்த நகரத்தை உலுக்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த பேரணி, அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்து ஊரணி, அதுதான் மிக முக்கியம். ஊரணி நீர்நறிந்தற்றேவாம் பேரறிவாளன் திரு என்று வள்ளுவர் அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட ஊரணியாக இங்கே ஒவ்வொருவரும் ஊற்று கருத்துக்களாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான கருத்தரங்கமாக ஒவ்வொருவருக்கும் நல்ல அளவிற்கு அரசியல் கல்வியை யதார்த்த நிலையில இருந்து எவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அற்புதமான தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களை விளக்கி தீரம் மிக்க பொழிவுகள், இவைகளையெல்லாம் சொல்லி இங்கே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் தலைமை கட்டளையிட்டது என்று எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கூட முகசொலிப்பில்லாமல் முகமலர்ச்சியோடு அத்துணை தோழர்களும், இயக்க தோழர்கள் மட்டுமல்ல, கூட்டணி தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் நகர மக்களும் இணைந்து ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள். அதற்கு முதலில் திராவிடர் கழகத்தின் தொண்டர்களுக்கு தொண்டன், தோழர்களுக்கு தோழனாக இருக்கிற நான் என்னுடைய அன்பான தலைவணங்கி உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குழந்தை ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும், எதிரிகளுக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், செயல் வீரர், பெயரிலே மட்டும் நிம்மதி இல்லை, அவருடைய உழைப்பினாலே நாட்டுக்கே நிம்மதி, இயக்கத்திற்கே நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற வழக்குரைஞர் தோழர் நிம்மதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் செயல் வீரர் துரைராஜ் அவர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிபூங்குன்றன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்கள் வீட்டு பிள்ளை என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு எப்போதும் உரிமையோடு கொண்டாடுகிற நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் பல ரூபத்தில் இருப்பார்கள். வெள்ளை சட்டையாகவும் இருப்பார்கள், இருந்தாலும் வெள்ளை மனதோடு இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. ஆகவே சட்டையை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்படுவதில்லை, சட்டை செய்வதில்லை என்று நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படுவதில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட அருமையான எங்கள் குடும்பத்து பிள்ளை அவர், எங்கிருந்தாலும் எங்கள் பிள்ளை, அவ்வளவுதான். அந்த பாச உணர்ச்சியை அவர் என்றைக்கும் தள்ளிவிட முடியாது, நாங்களும் விட்டுவிட முடியாது. அப்படிப்பட்ட அருமை சகோதரர் மானமிகு இங்கே செயல் வீரர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பழகன் அவர்களே, மிக சிறப்பாக எதிர்கட்சியினுடைய பணியை தோழமை கட்சியாக இருந்து தன்னுடைய கடமையை மறவாது செய்யக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய மனிதநேய கட்சியினுடைய மாபெரும் தலைவர் பேராசிரியர் MS ஜவஹர்லா அவர்கள். பாபநாசம் தொகுதியில அவர் இங்க வந்து நின்று வெற்றி பெற்றார். மிகப்பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு பாபநாசம் தொகுதியே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, மிகப்பெரிய. அதுல ஐயா தங்கராசு அவர்களை பற்றி, நூற்றாண்டு விழா நாயகரை பற்றி சொன்னார். இங்கே இன்றைக்கு வர இயலவில்லை. நம்முடைய ஐயா, நம்முடைய மிக முக்கியமாக அந்த இடத்துல இருந்து மாநிலங்களவையில இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அவர் பல பேர் சொன்னாங்க, அவர் ஒத்துழைக்க மாட்டார், அவருக்கு இடம் கிடைக்கிறார் அப்படின்னா அந்த பணமே கிடையாது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை எந்த இடத்தில நின்றாலும் அந்த தலைமைதான் இருக்கிறது. அங்கே மிகப்பெரிய அளவுக்கு திராவிடர் இயக்கம்தான் வெல்ல வேண்டும். அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் நிற்போம். அது கம்யூனிஸ்ட் கட்சியா அல்லது விடுதலை சிறுத்தைகளா அல்லது மனிதநேய கட்சிகளா என்பது கிடையாது என்ற உணர்ச்சியை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஐயா அவர்கள் அதை சிறப்பாக செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் நாளைக்கு வருகிறார்கள், இன்றைக்கு எடுத்து சொன்னார். மிக முக்கியமான
நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஏன்னா இப்ப பாராளுமன்றம் நடக்குது. ஆனா பாராளுமன்றத்துக்கு போனவர்கள்லாம் பட்ஜெட்டை எதிர்பார்த்து தான் போனார்கள். ஆனால் இப்ப எல்லாரும் அங்க சந்திக்கிறது பட்ஜெட்டை எதிர்பார்த்து போயிருக்கிறார். பட்ஜெட்டை பத்தி பேசுவார்கள் நினைத்தா எல்லாரும் திரும்பி பட்ஜெட் அங்கே இருக்கிறார். பட்ஜெட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய வராதமா இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஃபெவிகால் பட்ஜெட் அல்ல, இது மிக முக்கியமா இருக்கிறதுக்கு பட்ஜெட் அதுதான் மிக முக்கியம். உழுது கொண்டே இருக்கிறது. அது அந்த சுவர் மட்டுமா ஒழுகை, ஆட்சியே ஒழுகை, அதுதான் மிக முக்கியமானது. அதுக்கு ஓட்டை அடைக்கக்கூடிய ஒரே சக்தி இந்தியா கூட்டணியில தான் இருக்கு. அது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கணக்கே இங்கே எங்களுடைய ஒப்பற்ற முதல்வர், திராவிட மாடலுடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், மிக முக்கியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்கே தென்னாட்டில இருந்தா கிளம்பும் அந்த சூரிய கதிர்கள் இன்னும் வேகமாக எல்லா இடங்களிலும் பரவும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அருமை சகோதரர்களே, அதே போல இங்கு தஞ்சை மாவட்ட வடக்கு காங்கிரஸ் தலைவர் TR லோகநாதன் அவர்களே, CPM மாவட்ட செயலாளர் திண்ணை பாண்டியன் அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் என்றைக்கும் பகுத்தறிவாளர் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் குத்தாலம் நம்முடைய அருமை சகோதரர் அவர்களே, கல்யாணம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே குழந்தை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில அமைப்பு செயலாளர் ஆடுதுறை ஐயா ஷாயான் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கட்சி மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்களே, திராவிடர் கழக செயலவை தலைவர் மானமிகு வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே, திராவிடர் கழக பொது பொருளாளர் குமரேசன் அவர்களே, திராவிடர் கழக பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் அவர்களே, குணசேகரன் அவர்களே, மாநில கிராம பிரச்சார குழு அமைப்பாளர் அதிரடி அன்பழகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் இன்பக்கனி அவர்களே, பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, மதிவதனி வழக்கறிஞர் மதிவதனி அம்பது அவர்களே, மாவட்ட காப்பாளர்கள் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்கள் இளங்கோவன் ஐயனார், அதே போல கோவிந்தன் அவர்களே, அதே போல தஞ்சை, நாகை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, மயிலாடுதுறை, அரியலூர், காரைக்கால் பல பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, அருமை நண்பர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருமையாக ஒவ்வொருவரும் கருத்துக்களை சொன்னார். இந்த கூட்டம் ரொம்ப குறுகிய காலத்திலே சொன்னாலும் மிக அற்புதமாக தோழர்கள் இணைந்து சிறப்பாக சொல்லி இருக்கிறார். இதுல நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புத்தகங்களை வாங்கணும். தந்தை பெரியார் அவருடைய சுயமரியாதை இயக்கத்தை அவள் பரப்புவதற்கு கையாண்ட முறை இருக்கிறத, ஒன்று பேச்சு, இன்னொன்று எழுத்து, மூன்றாவது போராட்டம். இவைகளெல்லாம் இந்த முறையில தான் இந்த நூற்றாண்டு விழாவை கண்டிருக்கிறது. அதை பற்றி நான் அடுத்து சொல்லுகிறேன். அதற்கு முன்னால ஒரு கருத்து, ஐயா ராஜகிரி தங்கராசு போன்ற தொண்டர்களால் தான் இந்த மேடை இவ்வளவு உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உழைப்பு தான் இந்த மேடையை உயர்த்தி இருக்கிறது, உயரமாக காட்டி இருக்கிறது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பெஞ்சை தூக்கி போட்டு அது மேல என்ன பேசுறவங்க. அது என்னை பொறுத்த வரையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பெஞ்சை விட மேஜை தான் ரொம்ப பழக்கம். காரணம் என்ன, மேஜை மேலே ஏற்றி விட்டு தான் உயரம் தெரியாதுன்னு சொல்றதுனால, இதே ஆடுதுறையில பல ஆண்டுகள் 43, 44 முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்றது. தந்தை பெரியாரும் அப்துல் ஹமீத் கான் அவர்கள் மேயரா இருந்தார் அந்த காலத்துல. இன்றைய இளைஞர்களுக்கே பல பேருக்கு ஹமீத் கான் யாருன்னு தெரியாது. மிக முக்கியமாக MLC-யாகவும் இருந்தார் மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்டவர்கள்லாம் கலந்து கொண்ட இடத்துல அன்னைக்கு ஒரு படம் இருக்குன்னா, ஐயா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிறு பையன். அந்த படம் எடுத்ததே எங்கன்னா ஆடுதுறையில ஒரு மாடியில ஒத்தாந்து எடுத்தது தான். அதை எடுத்தவர் மாயவரத்துல வேணுகோபால் நாயுடு ஸ்டுடியோ என்ற பெயர் அவர் தான் எடுத்தார். அந்த படம் தான் இருக்கு. அவை இவ்வளவு பெரிய வரலாறு உண்டு. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், இந்த இயக்கம் மிக பெரிய அளவிற்கு சமுதாயத்திலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்தால் நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு ஐயா ராஜகிரியாருக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடு. ரொம்ப அழகா சொன்னார்கள். எல்லாருமே அவரை பற்றி சொன்னார்கள்.
பொருளாளர் குமரேசன் அவர்கள் அருமையா சொன்னார். அதை விட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் ஒரு வரலாற்று குறிப்பை அவர்கள் எப்போதுமே அவர்கள் எதையும் ஆய்ந்து தெரிந்து சொல்லக்கூடிய பொறுப்பான ஒரு தலைவர். அந்த வகையில நான் நினைத்து கொண்டிருந்த ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார். யார் சொன்னாலும் முதல்ல அது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜகிரியார் அவர்கள் எப்படிப்பட்டவர்னா ஒரு நல்ல தொண்டர், தோழர், இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாளர் மட்டுமல்ல, இளைஞர்கள் யார் வந்தாலும் அவர்களை தட்டி கொடுத்து பிறகு கண்டிப்பாக நடத்தக்கூடியவர். அதுக்கு உதாரணம் அவரால் தயாரிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இயக்கத்துல யாராலும் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துல. திராவிட முன்னேற்ற கழகம் இங்கேயே குழந்தை தளபதின்னு கருதப்பட்டவர் நம்ம கோசி மணி அவர்கள். அததான் அவர்கள் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னார்கள், பேராசிரியர் அவர்கள். என்னன்னா, அவருடைய பேட்டியிலேயே ரொம்ப அழகா சொன்னார். நான் எப்படி திராவிட இயக்கத்துக்கு வந்தேன்னா, நான் ராமநாதபுரத்து பகுதியில இருந்து வந்து எல்லாம் வந்த உடனே நேரத்துல எங்க குடும்பம்லாம் அப்ப இளைஞனா இருந்து நான் வந்தபோது என்னை இந்த இயக்கத்தில், திராவிட இயக்கத்தில் ஈடுபட வைத்தது ராஜகிரியார் அவர்கள்தான். ராஜகிரியார் அவர்கள்தான் எனக்கு வழிகாட்டி இயக்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்தவர் என்று சொன்னார். கடைசி வரையில இன்னைக்கு குழந்தையில இவ்வளவு சாதனைகள் நடந்தது. இந்த நவீன குழந்தையை பார்க்கிறோம்னா கோசிமணி அவர்களை நாம் மறந்து விட முடியாது. அவருடைய உழைப்பு, அவருடைய ஆற்றல், திறமை அத்தனையும் வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர். கடைசி வரை ஒரே தலைமை, ஒரே எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அவர்கள் ராஜகிரியார் அவர்களுடைய தயாரிப்பு. இது ஒண்ணு போதும். அதே மாதிரி எங்களுடைய தோழர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா இருப்பார். ஒரு தலைமை, ஒரு பொறுப்பு என்று சொன்னால், இங்கே சித்தார்த்தன் அவர்கள் மன்னார்குடி மாவட்ட தலைவர்கள் சொன்னதை போல அவருடைய தந்தையார் ஆர்பி சாரங்கன் அவர்கள் மாவட்ட தலைவர், இவர் செயலாளர். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி. ஊடாடக்கூடிய கணவன் மனைவி அல்ல. யாருடைய காதல் ரொம்ப அதிகமானது யார் மீதுன்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒன்றி போனவர்கள், அப்படி செயல்பட்டவர்கள் பூராமே. அந்த வகையில தான் நம்முடைய அன்பு அவர்களுடைய தந்தையார் ஐயா முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர், சட்ட எரிப்பு வீரர், பல ஆண்டு காலம் சிறைச்சாலையில இருந்து உடல்நல குறைவு அதனால ஏற்படுத்தப்பட்டவர் ஐயா கணபதி அவர்கள். அதே மாதிரி நம்முடைய ஐயா சுந்தரம் அவர்கள், அதே போல மாரிமுத்து அவர்கள், இப்படி என்று பல பேர் தமிழ்நாட்டில் இங்க குழந்தையில நிறைய ஒரு பட்டியல் உண்டு மிகப்பெரிய அளவிற்கு. அந்த காலகட்டத்திலே கூட அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தவர்கள். பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்று இருக்கக்கூடிய பெரியார் அறக்கட்டளைக்கு ஐயா அவர்களுக்கு பின்னாலே பல பேர் வந்தார்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு. அந்த உறுதுணையாக இருப்பதில் அவர்கள் பெரியார் அறக்கட்டளையுடைய துணைத் தலைவராக பல ஆண்டு காலம் இறுதியில மறைகின்ற வரையிலே இருந்தார். தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு 102வது ஆண்டை காணக்கூடிய நம்முடைய ஐயா கா சண்முகம் அவர்கள் 102வது வருஷம். இதுல வேடிக்கை என்னன்னா, எல்லாம் வல்ல ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கையாளர் சொல்றாரு. அவரை நான் குறைச்சி மதிப்புள்ள, அவருடைய ஆசை எண்ணம். ஆனா ஆண்டவனையே ஏற்காதவர்கள் என்று நம்பிக்கையே இல்லாதவர்கள் தான் இங்க மிக முக்கியமா 102 வயது எங்களுடைய தலைவர் அவர் சண்முகம் அவர்கள். பெங்களூர்ல 104 வயது உள்ளவர் இருக்காரு. அதே மாதிரி ஆத்தூர்ல 103 வயது உள்ளவர் இருக்காரு. ஏராளமா இருக்கிறார்கள். எனவே தந்தை பெரியார் அவர்களே சொல்வார்கள், ஆயுளுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாது, மருத்துவத்தை பொறுத்தது, உடல்வாக பொறுத்தது, அறிவியலை பொறுத்தது, மருத்துவியலை பொறுத்தது என்று சொல்வார்கள். இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையினால அப்படி அவர் சொல்வார். அந்த வகையில கூட அவர் தன்னுடைய கொள்கையை தீவிரமாக சொல்லி கடைசி வரையில ஐயா 100வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிற போதுதான் இயற்கையினுடைய கோணல் குத்தி அவரை நம்மிடமிருந்து பறித்தது. என்றாலும் அவர் மறைந்து விடவில்லை. நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிறார் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அவர் ஒரு எடுத்துக்காட்டானவர். மக்கள் தொண்டர்களுக்கு அவர்கள் தலைவர் அவர்கள், துணைத் தலைவர்கள் சொன்னதை போல ஒரு கொள்கை, ஒரு தலைவன், கொள்கை, அந்த அமைப்பு, இந்த மூன்றுக்கும் ஒவ்வொருவரும் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த அமைப்பில் இருந்தாலும் முதல்ல இந்த தலைவன், அந்த தலைவர் கட்டுப்பாடு. அதுதான் அங்க புத்தம் சரணம் கச்சாமி என்பதனுடைய தத்துவம் அதுதான். அதே மாதிரி தம்மம் சரணம் கச்சாமி கொள்கையில, அப்புறம் சங்கம் சரணம் கச்சாமி இந்த ஸ்தாபனத்துக்கு என்று அதைத்தான் சொன்னார்.
அப்படி எடுத்துக்காட்டாக இருந்த அவருக்கு இந்த நூற்றாண்டு விழாவில் வருகிற போது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டுல அவருக்கு நூற்றாண்டை கொண்டாடும். ஏனென்றால் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிப்பட்ட பல தொண்டர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். இங்கேயே குழந்தை வெட்டார்கள் எடுத்துக்கொண்டால் தாராளம் ஜி.என். சாமியிலிருந்து ஏராளமா சிங்காரவிலிருந்து ஏராளமா என்னால பட்டியல் சொல்ல முடியும். ஆனா அந்த பட்டியலை படிச்சாலே நேரம் வலிப்பாயிடும். நீங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற பல்வேறு செய்திகள், 10 தீர்மானங்கள், இவர்கள் செய்திகள் எல்லாம் எடுத்து மிக தெளிவாக சொன்னார். ஆகவே அவருடைய நூற்றாண்டு என்பது அவரை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல. இளைஞர்களே, உங்களுக்கு சுயமரியாதை பாடங்கள் தெரிய வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்கள் தான் பாடங்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் வெறும் படங்களாக நமக்கு தெரியவில்லை, பாடங்களாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய குடும்பத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள். பூவான் இங்கே இருக்கிறார், பாண்டியன் இன்னொரு பக்கத்துல இருக்கிறார், மருமகள் இருக்கிறார், இப்படி மற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் குடும்பம் என்று நான் சுட்டி காட்ட விரும்பல. ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான், அதுல ஒரு சந்தேகமே இல்லை. என்ன கேட்டா, இரத்த உறவுகளை விட கொள்கை உறவுகளுக்கு தான் பலமான சக்தியும் அது பிரிக்கப்பட முடியாத உணர்வும் உறவும் மிக தெளிவாக இருக்கும். ஆகவே இந்த விழாவை கொண்டாடக்கூடிய அளவிற்கு வந்ததன் மூலமாக நூற்றாண்டு என்பதை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கொள்கை நூற்றாண்டாக இருக்கு. அதே மாதிரி அடுத்தபடியாக சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு. ரொம்ப சுருக்கமா சொல்ற, நேரம் இல்லாத காரணத்தினால மணி 9 ஆகிவிட்டது. அதிகமா ஒரு 20 நிமிடம் 25 நிமிடம் பேசலாம். அந்த நேரத்துல நான் உரையை சுருக்க விரும்புகிறேன். எப்ப தந்தை பெரியார் சொன்னார் ஒரே வார்த்தையில, உலகத்தில் இருக்கிற எத்தனை அகராதிகளை நீங்கள் எடுத்து போடுங்கள். பெரியார் சவால் விடுற மாதிரி எழுதுறார். அதுல உலகத்தில் உள்ள அத்தனை அகராதிகளையும் எடுத்து போடுங்க. எந்த இடத்துலயாவது சுயமரியாதை அப்படிங்கிறதுக்கு ஈடான ஒரு சொல், வேறு ஒரு சொல்லை போடலாம்னு சொன்னா அதுக்கு ஈடு காட்ட முடியுமான்னா முடியாது. காரணம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைங்கிற வார்த்தை தான் மனிதர்களை அடையாளப்படுத்துவது. அது மனிதர்களுக்கு மட்டுமே இருப்பது. மனிதர்களுடைய அடையாளம், சரியான அடையாளம் என்னன்னா அதுதான் அந்த மனிதர் அழகா இருக்கிறாரா இல்லையாங்கிறது கூட அவருடைய அளவுகோல்ல வித்தியாசமானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அழகுன்னா ஒப்பனையில இல்லை, அழகுன்னா மற்றவைகள்ல இல்லை. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அந்த மானமும் அறிவும் உண்டாக்குவதுதான் இந்த இயக்கத்தினுடைய வேலை. சமத்துவம், சுதந்திரம், அதே போல சகோதரத்துவம், இது அத்தனையும் உண்டாக்கி நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே பல ஜாதி பிறக்கும் போதே உலகத்தில் வேறு எங்காவது சுதந்திர நாட்டில் பெரியார் ஒரே கேள்வி கேட்டார். இன்னமும் அந்த கேள்விக்கு நேர்மையான நாணயமான விடை கிடைக்கவில்லை. சுதந்திர நாட்டில் சூத்திரன் இருக்கலாமான்னு கேட்டார். சுதந்திர நாட்டில் பார்ப்பான் இருக்கலாமா, பறையன் இருக்கலாமா, சூத்திரன் இருக்கலாமா என்று மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து சொன்னார். மிகப்பெரிய அளவு. எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நினைத்து பாருங்கள் தோழர்களே. எங்களுடைய தோழர்களுடைய உழைப்பு என்பது இருக்கிறத இந்த கேள்விக்காகத்தான் உழைத்தார். எந்த பட்டம் பதவிக்காக அல்ல. எங்களுக்கு தெரியும், நாங்கள் போக மாட்டோம். ஆனா யாரை அனுப்புனா அந்த இடத்துல சரியா இருக்கணுமோ அவர்கள் அடையாளம் காட்டணும். எனக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி பொறுப்பு இல்லாம நாங்க அரசியலுக்கு போகாதவர்கள் தான். அதே நேரத்துல தெளிவாக சொன்னோம், பல மேடைகள்ல சொல்லியிருக்கோம். ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்னன்னு ஒரு பழமொழியை சொன்னான். அந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பதில் சொல்லி நாங்க பழக்கப்பட்டோம்ல. ராமன் ஆண்டால் அந்த ஆட்சி நிலைக்காது. அதுக்கு வடக்கே ராமனை கூப்பிட்டவர்கள்னா இன்னைக்கு என்ன ஆளுக்குன்னா மைனாரிட்டி அரசா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அயோத்தியில கூட அவர்கள் வெற்றி பெற முடியல. அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு போன இடமெல்லாம் போயிடுச்சு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்க இருக்கிறார்கள் சொல்லி இங்கே கிளம்பி பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அங்கே மட்டுமல்ல, ராவணன் என்று சொன்னால் தந்தை பெரியார் பேசுற பாடு வடநாட்டுல போய் பேசுறாரு. பேசின உடனே முதல்ல எதிர்த்தாங்க. எதிர்த்த உடனே ஐயா பேசி முடிச்ச உடனே அண்ணா அவர்கள் அழகாக அதை எழுதி இருக்கிறார்கள். ஹரித்வார்ல ஐயாவோட அண்ணா போனார். அந்த பேச்செல்லாம் பார்த்தோன்னே எனக்கே அங்க இந்த கூட்டத்துல போகிறாரு, இவ்வளவு எதிர்ப்பு இருக்குமே என்ன ஆகும் என்று சுயமரியாதை கருத்துக்களை சொல்றாரு என்று அண்ணா அவர்கள் வேடிக்கையாக சொன்னார். அந்த கங்கை புறம் மணல் வெளி
காற்றடிக்கிறது, சில் என்று குளிர் இருக்கிறது, நடந்து போறான், வா நடந்து போலான்னு பொன்னிற மேனி வெண்ணிற தாடி, அந்த புத்தரின் புன்னகைன்னு ஒரு கட்டையில எழுதுவாரு அண்ணா அவர்கள். நான் நடந்து போறாரு, வேகமா தடியை வச்சு கொண்டு வேகமா போறாரு. வேகமா போற நேரத்துல சால்வையை போட்டிருக்காரு. மிக முக்கியமா அங்க ஏராளமான சாமியார்கள் உண்டு. பெரியாருக்கு தாடி இருக்கிற காரணத்தால ஒரு பெரிய சாமியார் போட்டிருக்குன்னு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். அங்க யாரை பார்த்தாலும் தாடி வச்சவங்கள சாமியார்னா பொத்து பொத்துன்னு விழுந்து கும்பிட்டுட்டே இருந்த அந்த போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன அழைச்சிட்டு போன தந்தை பெரியார் ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்ல கம்பளி கோட் வாங்கி கொடுக்கல. நான் அப்படியே போயிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப குளிர் அதிகம். அதனால நான் வெறும் சட்டையை போட்டுக்கிறதுனால பின்னால எனக்கு குளிர் தாங்க முடியாத கையை ரொம்ப நெருக்கி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பின்னால கட்டிக்கிட்டே போறேன். மிக முக்கியமா அதை பார்த்த உடனே சொல்றான், ரொம்ப பெரிய சாமியார் இவரு, இல்லைன்னா இந்த சிஷியன் இவ்வளவு பயபக்தியோட பின்னால போவானா அப்படின்னு சிஷியனை பார்த்து என் காலிலையும் விழுந்தான். அவர் காலில் விழுந்தது மட்டுமல்ல, அந்த சாமியாரே அவ்வளவு பெரிய ஆளுனா அவன் எவ்வளவு பயபக்தியோட இந்த சிஷிய கையை கட்டிக்கிட்டு ரொம்ப நெருங்கி, எனக்கு குளிர் தாங்க முடியல, அதனால நான் கட்டியிருக்கேன். எனக்கு அவனுக்கு புரியல, அவனுக்கு மொழி தெரியாது, எனக்கு அவன் மொழி தெரியாது. ஆகவே நான் ரொம்ப இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பொத்து பொத்துன்னு அவர் காலில் ஒண்ணுதான் சரி தாடியா இருக்குதுன்னு. என் காலில் ஏன் விடுறான்னா அவ்வளவு பெரிய சாமியா இருக்கிறது இவனை பார்த்தாதான் தெரியுது. எவ்வளவு அடக்கமா இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு பயபக்தியோட அவருக்கு முன்னால போறாரு பாருங்க இவரு அப்படின்னு நினைச்சாங்க. ஐயா வேடிக்கையாக சொன்னார் அண்ணா அவர்கள். அவர் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அங்க பேசி விட்டு கடைசியில பேசி முடிச்ச உடனே இப்போ சொல்லுங்க, ராமன் ராவணன் யார் யோக்கியர்னு கேட்ட உடனே ராவணாக்கி ஜே என்று அவரை பழமொழி சொன்னார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவு இருக்கு. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கம் இருக்கிறது, அது சாதாரணமானது அல்ல. அதைத்தான் தளபதி அழகிரி அவர்கள், அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்கள் பல மேடைகளில் எடுத்து சொல்லுவார். அந்த கம்பீரம் அப்படி நின்று கொண்டு சொல்லும் போதே அவர் வேகமா சொல்லுவார், ஈட்டி எட்டிய வரையிலே பாயும். அவருடைய வார்த்தை ஈட்டி எட்டிய வரையிலே பாயும், பணம் பாதாள வரையிலே பாயும். அந்த கம்பீரமா திருப்பி சொல்லுவார். ஆனால் எங்கள் பெரியார் ராமசாமியுடைய கொள்கை, அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் பெரியார் ராமசாமியுடைய கொள்கை இருக்கிறது, அது அண்டபிண்ட சராசரங்கள் அத்தனையும் பாய்ந்து அதுக்கு அப்பாலும் பாயும். அதுதான் ஒரு அண்டபிண்ட சராசரங்கள் அத்தனையும் பாய்ந்து அதுக்கு அப்பாலும் பாயும்னாரு. இப்போ புரிஞ்சிருச்சு. மிக முக்கியமாக இனிமே அது போக வேண்டிய இடம் விண்வெளிதான். அவருடைய கருத்து முன்னால போயிடுச்சு. ஏன்னு கேட்டா இதுவரையில பித்தாய் பெருசூடி பெருமானேன்னு சிவபெருமான் தலையில தான் சந்திரன் இருக்கான்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அங்க கொண்டு போய் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சு அன்னைக்கே அவங்க சிவபெருமான் தலையில காலை வச்சிருக்க முடியாது, சந்திரன் காலில தான் வச்சாருன்னு சொன்ன உடனே மிக முக்கியமான அந்த அளவிற்கு அறிவியல் வளர்ந்து விட்டது. ஆகவே சுயமரியாதை இயக்கம் தோற்றதே கிடையாது. சுயமரியாதை இயக்கம் கருத்துக்களை பெற்றிருக்கிறது. சுயமரியாதை இயக்கத்துக்கு தான் நூற்றாண்டு, சாதாரணமான நூற்றாண்டு அல்ல. ஒன்றே ஒன்று சொல்லுகிற நண்பர்களே, நிறைய செய்திகள் தீர்மானத்தை பற்றி சொன்னார்கள். ஒன்றே ஒன்றை கேட்கிறோம், இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கட்டும் நேர்மையானவர்கள். சுயமரியாதை இயக்கம் என்று தந்தை பெரியார் அவர்களாலே உருவாக்கப்பட்ட அறிவுக்கு விடுதலை கொடுக்கிற இயக்கம், சுதந்திர அறிவு. ஏன், எதற்கு, எப்படி, யாரையும் அவள் கடவுள் மறுப்பு அவருடைய நோக்கம் அல்ல. அடிப்படையில அவருடைய நோக்கம் மற்றது இல்லை, சமத்துவம். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும். அந்த மனிதன் மனிதனாக மதிக்கப்படக்கூடாததுக்கு குறுக்க எதையெல்லாம் எடுத்து போடுறானோ அதையெல்லாம் விலக்கி தள்ளணும் நம்முடைய பயணத்துக்கு என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் சொல்றார், இதனுடைய அறிவுக்கு. நான் பேசும்போதே தந்தை பெரியார் மாதிரி நம்பு 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 என்று சொன்னது கிடையாது. சிந்தித்து பாருங்கள், ஏற்றார் நான் சொல்றதையும் சேர்த்து நம்பாதீர்கள். உங்களுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? முதல்ல அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போதே, 3 மணி நேரம் உரையை ஆரம்பிக்கும் போதே தந்தை பெரியார் நான் சொல்றது நம்பாதீங்கன்னு ஆரம்பிப்பார். உங்க அறிவு என்ன சொல்லுறதுன்னு கேளுங்க பாரு. இவ்வளவு அறிவு சுதந்திரத்துக்கு ஆரம்பத்துல கொடுத்து முடிக்கும் போது அதான் சொல்லுவாரு. இப்படி இருந்த தலைவர்கள் யாராவது மக்கள் மத்தியில மாலை நேர வகுப்பாக அண்ணா அவர்கள் சொன்னதை போல நடத்தி இருக்கிறார்களா எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பிரச்சாரம் 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 செய்தனால்தான் நண்பர்களே இன்றைக்கு நாமெல்லாம் இவ்வளவு பெரிய விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல உறுப்பினர்களாக சேராதவர்களாக பலர் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது.
பல கட்சிகள்ல இருக்கலாம், அது மட்டுமல்ல பல தலைவர்களாக இருக்கலாம். ஒரு முறை அழகாக அண்ணா முதல்வரான உடனே சொன்னாரு, தமிழ்நாட்டின் தலைவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் தந்தை பெரியாரின் கொள்கை புகழின் சிதறல்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். அந்த கொள்கையினுடைய சிதறல்கள், அந்த புகழின் சிதறல் தான். அவர்கள் வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பாங்க, இன்னொரு கட்சியில இருப்பாங்க, எதுல வேணாலும் இருப்பாங்க, காங்கிரஸ்ல இருப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு வந்ததுன்னு சொன்னா 1925 தந்தை பெரியார் காஞ்சிபுரத்திலிருந்து வெளியே வந்த அதன் காரணங்கள் என்னவோ, அப்படி எப்படிப்பட்ட காங்கிரஸ் உருவாகணும்னு ஐயா அவர்கள் தீர்மானம் கொடுத்தார்கள். அந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய இன்றைய காங்கிரஸ். அதனாலதான் என்ன பண்றாங்க, ராகுல் காந்தியுடைய ஜாதி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணா பந்து அடிக்க முடியலன்னா கால் அடிப்பான், அவ்வளவுதானே தவிர அறிவு, அவ்வளவுதான் அறிவு மட்டும் மிக முக்கியமா. அவருடைய ஜாதிய என்ன, ஜாதியற்றவன் உரிமை கேட்க கூடாதா? நாங்கெல்லாம் ஜாதியற்றவர்கள் தான் மிக முக்கியமா. எங்களுக்கு என்ன உரிமைன்னு பேசக்கூடிய உரிமை கிடையாதா? எனவே இந்த ஜாதியில இருந்தாதான் பேச முடியுமா? காரணம் என்னன்னா அவளுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் கேள்வி கேட்டார் மிக முக்கியமா. அவர் சொல்லும் போது நளினத்தோட ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் சொல்றாரு. காரணம் என்ன? பெரியார் வாழை, பெரியார் மண் எவ்வளவு புரிந்தவர் சொன்னாரு. மோடியை வைத்துக் கொண்டு சொன்னார், மோடிஜி நீங்க என்ன 100 வருஷமானாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் கதை வேகாது, தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது. காரணம் என்னன்னா பெரியார் மண் என்று சொன்னார். இந்த பெரியார் மண் என்று சொன்னார். இந்த பெரியார் மண் அதுதான் சுயமரியாதைகள். சுயமரியாதைகளுடைய தாக்கம் என்னன்னா பெரியார் மண். அதென்னங்க பெரியார் மண் அப்படின்னு கேட்பான் பொறாம மிகப்பெரிய அளவிற்கு. அதுக்குதான் ரொம்ப சுருக்கமான விளக்கம் சொல்றேன். ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா, பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், அரசியல்லாம் அப்படி இருக்கட்டும், பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய கொள்கைகள், பகுத்தறிவு கொள்கைகள், சுயமரியாதை கொள்கைகள், ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எதனால் என்று கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த இயக்கம் இருக்கிறத, அந்த இயக்கத்தினுடைய தாக்கத்தினாலே பயன் பெறாதவர்கள் யாராவது ஒரு குடும்பம் உண்டா தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள். நேரடியாக எனக்கு தெரியாது, கன்சென்ட் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நேரடியா உத்தரவு பெறணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு குடும்பம், அவர் பட்டம் போட்டிருப்பார், இருந்தாலும் அவருடைய பையன் இன்னைக்கு கல்லூரியில படிப்பார், பட்டதாரியா இருப்பார், டாக்டரா இருப்பார், என்ஜினியரா இருப்பாருன்னா என்ன அர்த்தம்? சுயமரியாதை இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறன்னு அர்த்தம். பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். பெரியார் மண் என்பதற்கு அதான் அடையாளம். சமூக நீதிய அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் மிக முக்கியம். நல்ல அழகா சொன்னார் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர் சொன்னார், சகோதரர்கள் சொன்னார், சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு விளக்கம் போது தந்தை பெரியார் எல்லாம் மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில சொல்லுவார். அனைவருக்கும் அனைத்தும், இதானே இந்த சமூக நீதி, சுயமரியாதை இயக்கம், சமத்துவம், 2 பேர் இருக்கமே. இன்னும் கேட்டா இந்த ஜாதி, இந்த மத வெறி எவ்வளவு தூரம் கொடுமை வச்சு ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்தின்படி நீங்க சூத்திரர்கள், அந்த வேதத்தின்படி நீ தொடக்கூடாதவன், படிக்க கூடாதவன். என்னைய அர்த்தம்? டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டார், உலகத்திலேயே படிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு மதம் ஆரிய மதம், வேத மதம், பார்ப்பன மதம், இந்து மதம் என்ற பெயரால படிக்க கூடாதுன்னு சொன்னா. வேற எந்த மதம்? எங்களுக்கு மதத்தின் மேல என்ன தனிப்பட்ட முறையில கோபம்? எந்த பார்ப்பனர் மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில கோபம்? பெரியாருக்கு என்ன கோபம்? நாங்கள் எந்த காலத்திலும் வெறுப்பு பிரச்சாரம் செய்யல. அதுக்கு உதாரணம் இந்த ஒரு வார்த்தை போதும். மிக முக்கியமா அனைவருக்கும் அனைவரும், அனைவர் அனைத்தும் அனைவரும், அதுதான் மிக முக்கியம். அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும்னா என்ன? பார்ப்பனர்களுக்கும் உண்டு பங்கு. அவங்களெல்லாம் கடலை தூக்கி போடுங்கன்னு யாரும் பெரியார் சொல்லலை, அவங்களெல்லாம் விரட்டுகன்னு சொல்லலை, அவங்களுடைய குடியுரிமை இல்லாம சொல்லுங்கன்னு இன்னைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்களை சொல்லுகிறீர்களே. மனமற்ற மரக்கற்ற ஜந்துக்களை போல இந்த மண்ணிலே இருக்கிற இஸ்லாமிய சகோதரனும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒண்ணும் அங்க குத்துக்கு கீழே குதிக்கல, ஹெலிகாப்டர் இறங்கல. அவங்க ஒண்ணும்
4 தலைமுறைக்கு முன்னால 5 தலைமுறைக்கு முன்னால என்னவா இருந்தாங்க? மிக முக்கியம், அமாவாசையா இருந்த ஆதி திராவிடத்தோட தான் அல்லாஹ் பக்ஷானார். அல்லாஹ் பக்ஷான உடனே வாங்க சலாமங்கிறியனே, அமாவாசையா இருக்கிற வரையில ஆடி அமாவாசையோட விட்டுட்டியா, அதுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அண்ணா அதை எடுத்து மிக தெளிவாக காட்டுவார்கள். எனவே சமத்துவத்தை வேண்டும் என்று சொல்லி அவள் உருவாக்கினார். எங்களுக்கு தனிப்பட்ட முறையே ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட பார்ப்பர்கள், காலங்காலமாக எங்களை வைத்த பார்ப்பர்கள் கூட நீங்க 3% இருக்கிறீர்களா, உங்களுக்கு உங்க பங்கு படிங்க, எங்களுக்கு அது உங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாதுங்கிறது அல்ல என்று சொன்னார். இன்றைக்கு அந்த சமுதாயமும் பெரியாருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். யாரும் மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்களா, ஒரே ஒரு சொல்றேன், தாய்மார்கள் சகோதரிகள் இங்க இருக்காங்க, தயவு செய்து நாங்கள் யாருக்கும் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதில்லை. மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்றெல்லாம் மனித நேயம். மனிதனுக்கு மனிதன் வேதம் இருக்கக்கூடாது, சம ஈவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தின் மறு வடிவம் தான் திராவிடர் இயக்கம். அதனுடைய ஆட்சிதான் இன்றைக்கு அதனுடைய தாக்கம். அது இந்தியா முழுவதும் அதனுடைய தாக்கத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஒரே ஒரு செய்தி தாய்மார்கள் சொல்றேன், இந்த இயக்கம் வந்ததுனால எங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, பெண்களுக்கு, எந்த பெண்களா இருந்தாலும் அவனுடைய மதம் என்ன சொல்லுது, நமோ சூத்திரர்கள். அது ஆரிய பெண்களாக இருந்தாலும் பார்ப்பனம் பெண்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லும் போது நமோ சூத்திரர்கள். இது நான் சொல்லலைங்க, மிக அக்னிகோத்திரம் தாத்தாச்சாரியார் அவர் சொல்றார். சமஸ்கிருத ஸ்லோகத்தை எடுத்து போட்டு அங்கே மிக முக்கியமாக சொல்லுகிறார், மிக தெளிவாக, பிராமண பெண்கள் உட்பட நமோ சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார். எனவே இந்த சூத்திரப்பட்டம் போகணும்னு சொல்லும்போது மனிதர்களை மட்டும் சொல்லல, பெண்களையும் சொன்னார். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் சமத்துவ வாழ்வை கொடுக்கிற இயக்கம் சுயமரியாதை இயக்கம். எனவே அவர்கள் இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு சொல்றமே, 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறையா, நாங்க எங்கேயாவது எல்லா தோழத்தையும் வாங்கி கூட கொடுக்குறோம், 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறோம், எங்கேயாவது ஒரு இளம் மொட்டை பாப்பாத்திய காட்டுங்க பார்ப்போம். நான் கோபத்துல சொல்லல, வெறுப்புல சொல்லல, அவரை நல்ல வரவேற்பு சொல்றோம், நல்ல மாறுதல், அதுதான் மிக முக்கியம். முதல்ல அப்படி இல்லையே. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால ஒரு அறையை கட்டி வச்சிருப்பான், அதுக்கு முன்னால மொட்டை, அந்த பெண்ணு இறந்து போனா, அந்த பையன் இறந்து போனா உடனே மொட்டை அடிச்சு வெள்ளை சீலை உடுத்தி குச்சப்படுத்தி அந்த உட்கார காமிச்சிருப்பானே. இன்னைக்கு அந்த சொல்லு இருக்கு, அங்கேயாவது மொட்டை பாப்பாத்துக்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு காப்பாற்ற முடியுமா, பார்க்க முடியுமா, காட்சிப்படுத்த முடியுமா? காட்சிப்படுத்த முடியாது. கமலஹாசன்ல தசாவதாரத்துல பார்க்கலாமே தவிர வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் மிக முக்கியமானது. இருக்கக்கூடாது. இந்த மாற்றம் தான் சுயமரியாதை இயக்கம் செய்தது. சுயமரியாதைக்கு என்ன செய்ததுன்னா, அக்ரகாரத்திலையும் புகுந்து அக்ரகாரத்திலையும் புரட்சி செய்த இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம். நாங்கள் மட்டும் சொல்லல, போலீஸ் கமிஷனரா ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் அன்னை மணியம்மையாரோட அவர் வீட்டு திருமணத்துக்கு இறங்கி அழைத்தார். ஐயாவுக்கு பிறகு சென்னை நகர போலீஸ் கமிஷனர் இருந்தார். அவர் பெரிய எழுத்தாளர், கி ராதாகிருஷ்ணன், கீரான்னு சொல்வார்கள் அவரை. அவர் அப்படிப்பட்டவர். வரும்போது சொன்னார், எங்க அம்மாவிடத்துக்கு சொல்றாரு, அன்னை மணியம்மாள் அவர்கிட்ட, அம்மா, இந்த இயக்கத்தினால மற்றவர்கள் எப்படி பயன்பெற்றாங்களோ எங்க சமூகம் நல்லா பயன்பெற்றிருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு யாரும் நாங்க பழைய பஞ்சாயத்தை வைக்கிறது இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு மாற முடியுமோ மாறுறோம், ஆனா மற்றவர்கள் தான் மாறுறது இல்லைன்னார். அதுக்கு தவத்திரு குன்றகுடிகளார் நல்ல விளக்கம் சொன்னார். ஏன் நம்மால் தான் இப்ப அதிகமாகறான், அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான். ஏன்னா அவனுக்கு இல்லைங்கிறது நல்ல விஷயம் தெரியும். அதனால அவர்கள் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு அவள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்க அதிகமா ஆடுறாங்களே. அடிகளார் சொன்னாரு, நூற்றாண்டு நாயகர் அவரு. அப்படிப்பட்ட அடிகளார் சொன்னாரு, பேயை விட பேய் பிடிச்சவன் தான் ரொம்ப ஆடுவான். பேய் பிடிச்சதா காட்டுறவன் தான் ரொம்ப ஆடுவான். அடிக்க அடிக்க ஒடுக்க பேயே ஆடாது. பேய்க்கு தெரியும் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். அது மாதிரி இன்றைக்கு பேய் பிடிச்சவன் தான் நம்மளால் ஆடிக்கிட்டு இருக்கான். ஜாதி வெறி, அதே மாதிரி மற்ற வெறிகள், இது அத்தனையும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவர்களை அங்கேயும் போய் அவர்களை மாற்றி காட்டியது என்பது மிக மிக முக்கியமானது. இந்த சமுதாயம் எல்லாரும் படிச்சிருக்காங்க, இன்னைக்கு எல்லாரும் வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை தடுக்கிறது தானே இப்ப போராட்டம், சமூக போராட்டம் தாங்க அரசியல்ல வெளியே வருது. எனவே நான் தந்தை பெரியார் சொல்வார், இந்த நாட்டில் அரசியல் போராட்டம் உண்மையாக நடைபெற்றதில்லை,
அதுக்கு வர்ணம் தீட்டி காட்டுறாங்களே தவிர அரசியல் போராட்டம் என்று அது முழுக்க முழுக்க சமூக போராட்டம், இன போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் படிப்பை கொடுக்காத ஒரு அணி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எதிரணி. இதுதானே சுயமரியாதை இயக்கம். எனவே நான் சுயமரியாதை என்பது மனிதனுக்கு மாறும். இவ்வளவு வளர்ந்த அமெரிக்காவில் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்பதான் ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்துக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? தி சர்ச் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதையை தேடி கண்டுபிடிக்கணும். சுயமரியாதைக்காக தேடினா சுயமரியாதைங்கிறதே அவருக்கு ஒரு மூமெண்ட் இருக்குங்கிறதே இவருக்கு தெரியல. மிக முக்கியமா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு 100 ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இப்பதான் சுயமரியாதை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்ந்த நாடு என்பது பாலபாடம், வளராத நாடு என்பது அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழக கூடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் தந்தை பெரியாருடைய உழைப்பு எப்படிப்பட்டது என்று எண்ணிப்பார். இன்னமும் நாம் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது. என்ன, நாம கட்டின கோயில், நாம அடிச்சு வச்ச சிலை, நாம எல்லாம் இருக்கு. மிக முக்கியமா இல்ல, அதுதானே ராகுல் காந்தி பட்ஜெட்ல கேட்டார். அதுதானே எங்க தோழர்கள், எங்க எம்பிக்கள் கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியல உங்களால? அல்வா கிண்ணாரு அப்படின்னு உடனே பிடிக்க தலையை காட்டுறாங்க அந்த அம்மா. அல்வா கிண்ணாரு அவர் கேட்டார். அல்வா கிண்ணாங்க, சரி அல்வா கொடுத்தீங்க, அந்த கிண்ண அல்வாக்கு பக்கத்துல எல்லாம் நிக்கிறாங்களா, இது யாராவது ஒடுக்கப்பட்டவன் இருக்கானான்னு கேட்டார். ஒடுக்கப்பட்டவன் எங்க இருக்கிறான்? இங்க இல்ல, இந்த கிண்ணாம் பாருங்க, கிண்ணதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டான் பாருங்க, இந்த கரும்பு சர்க்கரை இதெல்லாம், அது குளிர இடத்துல இருக்காம அவனுடைய உழைப்பு தான் உங்களுக்கு அல்வா வருதுங்க. அவன் எங்க இருக்கிறான்? அவன் களிமண்ணா இருக்கான், வெளியில ஒருத்தர் இருக்கான். அதே மாதிரிதான் மிக அழகா சொன்னார். அம்பேத்கருக்கு சிலை வச்ச நேரத்துல சொன்னாரு, இவ்வளவு காலம் தாழ்ந்து வைக்கிறோமே பாராளுமன்றத்தில் சொன்ன போது விபி சொன்னார், எப்பவுமே கோயில்ல சிலை அடிச்சவனை உள்ள விட மாட்டான், அவன் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் இப்ப உள்ள நுழையிற மாதிரி. இப்ப நான் அம்பேத்கரை கொண்டு வந்து இப்பதான் பாராளுமன்றத்துக்குள்ளேயே விட்டுருக்கிறேன், அம்பேத்கர் சட்டம் எழுதினவர்களுக்கே என்று அழகாக விபி சிங் சொன்னார். எனவே சுயமரியாதை இயக்கம் என்பது மனித உரிமை இயக்கம், மனிதர்களுக்கு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய இயக்கம். அழகா சொன்னார். இன்னைக்கு அதுதான் இங்கே ஒரு சிறு கூட்டத்தோட போராடுறதா இருக்கலாம், ஆனா அது என்ஜின், அந்த என்ஜினை கண்டுபிடிச்சாச்சு. அது உலகத்துல எந்த இடத்துக்கு போனா எங்கெங்க எந்த பெட்டி எழுக்கணுமோ அது ஆகும். அது இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கருப்பு வெள்ளையனுங்கிற போராட்டம் வரும், இன்னொரு நாட்டுல வேறு விதமான போராட்டமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் சுயமரியாதை இயக்கம் தான் அடித்தளமாக இருக்கும் என்று அழகாக எடுத்து சொன்னார். தான் இந்து மதம் எங்கே போகிறதுன்ற புத்தகத்துல பெண்களை சொல்றாரு. நமோ சூத்திரர்கள், சரிபகுதி பெண்கள். பெரியாருடைய சிந்தனை கேட்கிறார், சரிபகுதி பெண்கள். அந்த பெண்களுக்கு உரிமை வேண்டாமா? அது இந்த ஜாதி பெண்கள், மேல் ஜாதி பெண்கள், கீழ் ஜாதி பெண்கள் தான் கிடையாது. பெண்கள் எல்லாரையும் ஒரே வகையில, எப்படி முகத்துல பிறந்தவன், பிரம்மா தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், தீர்ந்து போச்சு 4 வருடம். அதுக்கு கீழே 5வது ஜாதி, அவன் பஞ்சமன், எங்க சகோதரன், அவன் தான் தாழ்த்தப்பட்ட, அவன் தான் தலித், அவன் தான் மிக முக்கியம். அவன் உழைப்பு இல்லைன்னா நீ கையை வச்சிருக்க முடியாது சோத்துல, அப்படிப்பட்டவன். அதுக்கு கீழே இந்த 5 ஆட்சி, அதுக்கு கீழே அதுதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிநிலை ஜாதி. கீழே வரும்போது அதுக்கு கீழே எல்லா ஜாதி பெண்களும், அது பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் அவர்கள் நமோ சூத்திரர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கீங்கன்னா அதுதானே கேள்வி கேட்டது. எங்களுக்கு என்ன வேலைக்கு மேல போவோம், அது புரியாத நீ ஒப்புக்கொண்டிருக்கிற. ஆனா அதை காட்டி எங்களை தொடக்கூடாதுன்னு ஒதுக்கி வைத்தாயே. உலகத்துல எங்கேயாவது தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறதா? தொடக்கூடாதுன்னா வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன விளங்குறீங்க? இப்ப சாதாரணமா அமெரிக்காவில அல்லது ஆஸ்திரேலியாவில தான் இப்ப அமைப்புகள் உருவாகுது. அந்த மக்கள் மத்தியில அங்க இருக்கிற நம்ம தோழர்கள், பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம்னு இப்ப கூட ஆஸ்திரேலியாவில தொடங்கி வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட போன வாரம். அப்ப அந்த மக்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம தோழர் சொன்னாங்க. ஜாதியை கொண்டு வந்துட்டான் இங்க வந்தவங்க கூட. ஏன்னா மேல் ஜாதிக்காரன் இங்க உள்ள நுழைஞ்சி அப்ப உத்தியோகம் வந்துட்டான். இங்க வந்து அந்த ஜாதியை கொண்டு வந்து காட்டுறான். அவனுக்கு விளக்கி சொன்னான், இந்த மாதிரி கொடுமை இருக்குன்னு அங்க இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு சொன்னா அவனுக்கு விளங்க வைக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. அது என்ன அன்டச்சபிலிட்டின்னா என்ன? அது எப்படி மனிதனுக்கு மனிதன் தொட்டா தீட்டுன்னு சொல்லுவான், அப்படி எனக்கு புரியலையேங்கிறான். அதை விட என்ன கொடுமை அவனுக்கு சொன்னோம், அன்சீயபிலிட்டி.
அன்அப்ரோச்சபிலிட்டி. தீண்டாமை மட்டுமல்ல, தொடாதது மட்டுமல்ல, தீண்டத்தகாதது மட்டுமல்ல நண்பர்களே, பார்த்தாலே தீட்டுங்கிறார். அது மட்டுமல்ல, நெருங்கினாலே தீட்டுங்கிறார். இவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான ஒரு இடம் இன்னமும் இருக்குதுன்னா எத்தனை சுயமரியாதை இயக்கங்கள் தேவை, எவ்வளவு காலத்துக்கு சுயமரியாதை இயக்கங்களுடைய அந்த பணி தேவை என்பதை எண்ணி பாருங்க. ஆகவேதான் ரொம்ப மிக முக்கியம். நீங்க நினைக்கலாம், என்னங்க இப்ப யாருங்க இருக்க இந்த மனு தர்மத்துல எழுதி வச்சிருக்காங்க, பன்றி அதுல முகர்தனாலும் அதுல எழுதுனா பன்றி போய் அதை சாப்பாடு இருந்ததுன்னா அதை போய் அப்படி மோங்கிற மாதிரி கிட்ட போனா அப்ப தீட்டு. ஆனா அதுல வாய வச்சா நாய்கள், அது தீட்டு. ஆனா அதை விட ரொம்ப மோசம் எதுன்னா, மனிதன் சூத்திரன் கீழ்ஜாதிக்காரன் பார்த்தாலே தீட்டு. அதுதான் மனு தர்மத்துல இருக்கு. அந்த மனு தர்மம் தானே இன்னைக்கு சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதா? மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தானே மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு இருக்கிற மோடி அரசு மீண்டும் சொல்லுகிறது அரசியல் சட்டத்தை. இந்த அரசியல் சட்டத்தை மிக தெளிவாக எழுதி கொண்டு வந்த நேரத்துல இந்த சட்டத்துக்கு பதிலாக வர வேண்டியது நியாயமாக மனு தர்மம் தான் சொன்னது தானே RSS. ஏன் அந்த RSS தடை செய்ய நீக்கணும் நாம் கண்டிக்கிறோம் சொன்னால் முழுக்க முழுக்க அதனால்தான். ஆகவே நண்பர்களே, மனித நேயத்துக்கே எதிரி இவருக்கு. நாங்கள் வேற ஒண்ணுமே இல்லை, மனித நேயத்துக்கு எதிரி. எப்படி ஒரு கோவிட் என்பது இருக்கிறத, அந்த மிகப்பெரிய தொற்று நோய் கோவிட் வந்தோம், எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம். நல்லதான் இருந்தா திடீர்னு போயிட்டானே ரொம்ப ஆள், எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம், எவ்வளவு பேரை நாம இன்னும். ஆனா அது தீர்ந்து விட்டதா இல்லை, பல ரூபம் எடுக்குங்கிறான். மிக முக்கியமா இந்த ரூபம் எடுக்கும், அதுல இருந்து இந்த ரூபம் எடுக்கணும். ஜாதி அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கு. அந்த பல ரூபம் எடுக்கிற ஜாதியை ஒழிக்கக்கூடிய ஒரே மருத்துவம் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை தூரணும், இல்லையானா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது. எழுதுனா கிட்ட வரக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னமும் பெரிய மாறுதல் வந்து விடவில்லை. எந்த சுயமரியாதை கட்சி என்னங்கிறான், அதெல்லாம் இப்ப முந்தி இருந்ததுங்கிறான். ஆனா கிராமத்துல என்ன, இந்த சுடுகாட்டுக்கு போக முடியலையே, வெக்கமா இல்ல, தலைகுனிவா இருக்க. சுடுகாட்டுக்குள்ள பக்கத்துல, இதே பக்கத்துல மயிலாடுதுறையில அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இறந்து போன உட்பாடு தூக்கிட்டு போறாங்க. செத்து போன உட்பாடு போனா என் ஜாதி வழியா போகக்கூடாது, 3 நாள் வச்சிருக்காங்க. காவல்துறை வந்து அங்க சமரசம் பேசுறாங்க. உயர் நீதிமன்றம் வரும், ஏதோ ஒரு ஊரா எல்லா இடத்துலயும் வேதனையா இருக்கு, வெட்டக்கூடிய ரத்தம் கொதிக்கிறது. மனித நேயம் 100 வருடம் முயற்சிக்கு பிறகு உலகத்துல எங்கேயாவது உண்டா? ஒரு எண்ணெயா சுடுகாட்டு. All our differences ceases with the grave, cease with the grave சொல்லுவார். All our difference, என்னோட நம்முடைய மனிதர்களுடைய வேதங்கள் இருக்க வித்தியாசங்கள், அதெல்லாம் அந்த மனித நேயத்துக்குள்ள மனிதன் இறந்து போனப்பாடு வேதம் கிடையாது. அவர் இன்னாரா, நமக்கு எதிரியா, நண்பரான்னு வரக்கூடாது. இறந்தவனுக்கு மரியாதை காட்டும். இதுதாங்க குறைந்தபட்சம் மனித நேயம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க மதம் பேசுறீங்களா, யோகியர்களுக்கா இருந்தா சொல்லணும். மதவெறி பேசுறீங்களா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். நாங்க தான் ஏன் கேட்க முடியும், எங்களுக்கு ஒன்றும் மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எல்லா மதமும் எங்களுக்கு ஒழிக்கணுங்கிறது இல்லை. மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களா இருந்தாலும் மதவாதிகள், மதத்தை நம்புறவர்கள் எங்களுக்கு விரோதிகள்னு நாங்க நினைச்சதில்லை. காரணம், நாங்க யாரையுமே விரோதிகள் கருதவில்லை. தத்துவங்களைத்தான், கொடுமைகளைத்தான் விரோதி என்று கருதக்கூடியவர். அவர்கள் வேண்டுமான எங்களை விரோதிகள்னு கருதலாம், அது அவர்களுடைய தவறான பார்வை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றே ஒரு கேட்கிறேன், மனிதனை எங்க இருக்கிறது? கோவில்ல பாத்தீங்கன்னா சென்னையில நடந்த செய்தியை சொல்றேன், ஒன்றும் கற்பனை இல்லை, புராணம் இல்லை. இறந்து போறாரு சொந்தக்காரன் போய் அவனை போய் அந்த அடக்கம் பண்றதுக்கு பயந்த நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்கள போய் அங்க நேரா தொண்டர் உணர்வோடு தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ உன் மதம் எங்க போச்சு? எங்க போச்சு உன் மதம்? எங்க போச்சு உன்னுடைய மதத்தினுடைய வெறி? எங்க போச்சு? சிந்திக்க வேண்டாமா? எனவே நாங்கள் அவர்களை, நீங்கள் முஸ்லிம்களாக எப்போது பார்க்கிறீர்கள், நாங்கள் அவர்களை மனிதர்களாக பார்க்கிறோம். மனிதர்கள் எங்க இருக்குதோ அவர்கள் எங்களுக்கு சகோதரர்கள். அது வெறி பிடிச்சவர்கள் யாரா இருந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை. அதனால்தான் சொன்ன, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இதே இயக்கம் தான் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்து சொல்லி வேகமாக மதவெறி மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் சொன்னக்கூடியதில்லை.
இந்தியா முழுவதும் ரத்தாறு ஓடிய நேரத்தில் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடித்தளம் பரவிய காரணத்தால் தான் இது பெரியார் மண்ணாக, திராவிட மண்ணாக இந்த மண் இருந்த காரணத்தால் தான் நண்பர்களே ஒரு உயிர் பலி இங்கு கிடையாது. ஒரே ஒரு உயிர் கிடையாது. நம்முடைய காவல்துறை அந்த நேரத்துல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த நேரத்திலும் கட்டுரை எழுதினாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில. என்ன எழுதினாங்க? தமிழ்நாடு இவ்வளவு பெரிய அமைதி பூங்காவாக இந்தியா முழுவதும் அமெரிக்காடாக இருக்கிற நேரத்துல ரத்த ஆறு, காஸ்மாபாலிட்டன் சிட்டி என்று கருதப்பட்ட பாம்பேல கூட அங்கே பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் வெறும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்பது அல்ல. இது வெறும் சட்டம் ஒழுங்கினால இருக்குன்னு சொல்ல முடியாது. எழுதுறாங்க மிகப்பெரிய கட்டுரையாளர். இன்னும் அந்த கட்டுரை இருக்கு. காரணம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறார். பெரியார் மண் என்பது பதவிக்காக சொல்லப்படுவதில்ல, மனிதநேயத்தில் நிலைநாட்டுவதற்காக. பெரியார் கேட்டார், என்னுடைய தேசபக்தி, எனக்கு அறிவு பற்று, மனித பற்று தான் தேவை, அதுதான் சுயமரியாதை இயக்கம். ரொம்ப அழகா சொன்னார். தேசபக்தி என்னடா உன் வெங்காய தேசபக்தின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு வந்த கோபம், அவருக்கு யார் மீதும் தனிப்பட்ட கோபம் இல்லை, தத்துவத்தின் மீது, அக்கிரமத்தின் மீது ஆத்திரம் அவருக்கு தந்தை பெரியாருக்கு வந்தது. இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கான், 10,000 மைலுக்கு அப்பாற்பட்டவன், வெள்ளக்காரன் உள்ள நுழையிறான். அவன் ஆட்சி செலுத்துறான். அவன் ஆட்சி வந்த போது நம்ம அந்நியன் அவனை வளர்த்தணும்னு சொல்றோம். சரி, ஆனா அந்நியனுங்கிறத எதை வச்சு சொல்றதுன்னு கேட்டார் பெரியார். என்னை பொறுத்தவரை மனிதநேய அளவுகோல் எனக்கு முக்கியம். தேச அளவுகோலை விட, மண் அளவுகோலை விட ரொம்ப மிக முக்கியம்னு சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னாரு. அவன் அங்க இருந்து வந்தா பாருங்க, 10,000 மைலுக்கு அப்பால இருந்து வந்தவன், நான் கிட்ட போன உடனே ஹலோ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். ஹலோ ஷேக்கன், கை கொடுக்குறான். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா பாருங்க, நான் வந்தாலே குடிக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தாலே தீட்டு, நெருங்கினாலே தீட்டு, தொட்டாலே தீட்டுன்னா இவன் எனக்கு அந்நியனா அவன் எனக்கு அந்நியனான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு இதுவரையில யாராவது பதில் சொல்லி இருக்காங்களா? இதுதான் சுயமரியாதை இயக்கம், இதுதான் மனித நேயம். எங்களுக்கு தனிப்பட்டவர்கள் மீது கோபம் கிடையாது. தத்துவங்கள் மீது, அக்கிரமங்கள் மீது, அநியாயங்கள் மீது, சமத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் வெறுத்து விட்டீர்கள். ஆகவேதான் பகுத்தறிவு, சிந்தனை, கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிறார். கேள்வி கேட்க வேண்டியதானே மிக முக்கியமா. அந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல, அந்த கேள்வி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டது. ஆகவேதான் இந்த தீர்மானங்கள் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இயக்கம், இன்றைக்கு ஒவ்வொருவரும் இயக்க தோழர்கள் எப்படி ராஜகிரியார் அவர்களை பார்த்து நாம அந்த நூற்றாண்டை கொண்டாடணுமோ அந்த மாதிரி இந்த மேடைக்கு கௌரவம் பேர் இருக்கு. அதே மாதிரி ஐயா நம்முடைய இளங்கோவர்களுடைய துணைவியார் மகேஸ்வரி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டவர்கள். எனவே இந்த இயக்கத்துக்காரர்கள் எதையும் எதிர்பார்த்தவர்கள் கிடையாது. சிறையில போயிருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்புக்காக 18 பேர் போயிருக்கிறார்கள். இன்னும் ஜாதி ஒழிந்த பாடு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவேதான் ஜாதியை ஒழிக்கவும், சமத்துவத்தை நிலைநாட்டவும், பகுத்தறிவை பேணவும், குல தர்மத்தை அழித்து சமதர்மத்தை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த இயக்கம். அதுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். சிறையில பிறந்த குழந்தை இவங்க மிக முக்கியமா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். இந்த குடும்பத்துல மட்டும் 100க்கு மேல சுயமரியாதை திருமணம் நடந்திருக்கு. சுயமரியாதை திருமணம் நடந்தா இன்னமும் கூட சொல்றானே மிக முக்கியமா நேரம் அதிகமாகி விட்ட காரணத்தால ஒண்ணு சொல்றேன், இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சமீபத்துல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி நீதிமன்றங்களை இது அத்தனையும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இப்ப சமீபத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு இதுவரையில திராவிட இயக்கம் தோத்ததே கிடையாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகன்னு சொல்லும் போது ஐயா சொன்னார் ஒரே வார்த்தை, வேணும்னு கலைஞர் அவர்கள் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நான் அகற்றாமல் புதைக்கிறேனேன்னு சொன்னார், வருத்தப்பட்டார். ஆனால் அதை அவர்கள் அதே சட்டத்தை செல்ல வைத்து அதை நடைமுறையை பண்ணி துணிச்சலா ஒரு ஆட்சி வந்த உடனே முதல் பணியாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தான் எடுத்துக்காட்டி அங்கே அர்ச்சகர்களாக அனைத்து சாதியினரும் அவர் மட்டும் உள்ள பெண்களும் மணியாற்றா உள்ள போய் ஓதுவார்களா இருக்கலாம் அப்படின்னு மகளிரும் போனார். என்ன கொடுமை, பகுத்தறிவு குரல் இல்லையா?
கடவுள் பேர் சொல்லும் போது மட்டும் வரிசையா பெண்கள் கடவுளாக சொல்றான். தஞ்சை காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இன்னும் எத்தனை ஆட்சி வேணாலும் சொல்லு. ஆனா அவங்களுக்காக பெண்ணு மணி அடிக்க வேண்டாமா? இல்லையா? பெண்ணே உள்ள வரக்கூடாதுன்னு பெண்ணை பார்த்து சொல்லுவாங்களா? மிக முக்கியமா என்ன இது பிள்ளையார் கதையா? அம்மா குடிக்கும் போது ஆம்பளை உள்ள போகணும்னு அவசரமா நினைச்சு போனான்னு எழுதி வச்சிருக்கேன். அது மாதிரி கொச்சைத்தனமான கதையா இது? இல்லையே. பெண் கடவுள் இருக்கு, அப்ப பெண் அர்ச்சகர் ஏன் இருக்கக்கூடாது? சிந்திச்சானா? இல்லையே. பக்தி போதை, ஆகவேதான் அவளை சிந்திக்க விடல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த இயக்கம் தோற்றதில்லை, இந்த இயக்கம் வெற்றி. அப்பதான் தந்தை பெரியார் சொன்னார், என்னுடைய வெற்றிகள் என்பது வேண்டுமானால் தாமதமாகலாமே தவிர நான் ஒருபோதும் தோற்றதில்லை. என்னுடைய இந்த 100 ஆண்டு கால வாழ்க்கைகளை என் தந்தை பெரியார் சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அப்படி வரும்போது ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது உச்ச நீதிமன்றத்தில நீதிபதிகள் நியமனத்தை பொறுத்து மிக முக்கியமாக இந்த கொலீஜியம்னு ஒரு முறை இருக்கு பாருங்க. மூத்த நீதிபதிகள் 5 பேர் 4 பேர் அவங்க சேர்ந்து அவர்கள் முடிவு செய்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வார்கள். அவர்கள் தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எடுத்து அவர் சொல்வார். இதுல நாங்க என்ன கேட்டோம்னா, சமூக நீதி சட்டம். அதுல மிக முக்கியமாக 50% 69% பற்றி எல்லாம் நண்பர்கள் இங்க சொன்னார்கள் போதாம. சமூகத்துல இந்த ஆட்சியில இன்னைக்கு வந்தாச்சு, அதை ஒழிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மோடி பிரயோஜனப்படுறாரு. RSS முழுக்க முழுக்க முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு சட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்குரிய உரிமைகள் குரல் கேட்க ஆரம்பிச்சது. நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அளவு கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னால அவரால் செயல்பாடு பண்ண முடியல. ஆனா இது அத்தனையும் ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா கையாண்டான். ஏன்னா அவன் புது புது உத்திகளை கையாடுவான். புது அந்த தந்திரங்களை புரிந்து கொள்றதுக்கே நம்ம மக்களுக்கு ஒரு தனியா ஒரு நுண்ணாடி வேணும். அந்த நுண்ணாடி தான் பெரியாருங்கிற நுண்ணாடி. அதுதான் சுயமரியாதை இயக்கம், அதுதான் விடுதலை, அதுதான் இந்த இயக்கம். இது அடிக்கட்டுமானம். அப்படி வரும்போது நண்பர்களே என்ன செய்தார்கள் சொன்னால், நீதிமன்றத்தில் நாம போய் உட்கார்ந்து, ஏன்னா நீங்க என்ன சட்டம் வேணாலும் நிறைவேற்றுங்க, என்ன கவலை இல்லை. இங்க ஒரு ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் உட்கார்ந்து மேல போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு உடனே அங்க நீங்க போனீங்கன்னா அவர் ஒரு சிகப்பு பென்சில் மாதிரி வச்சுக்கிட்டு அங்க நாம 234 மெம்பர்கள் உட்கார்ந்து எல்லாரும் பண்ணி ஓட்டு போட்டு செல்வார்கள். அங்க 500 லட்சம் பேர் போவாங்க. ஆனா ஒரே வரியில ஒரு கோடு போட்டுருவார். மிக முக்கியமா இது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வியாக்கியானம் போறான். அந்த வியாக்கியானம் மாறும் காலங்காலமா. காரணம் என்னன்னா, மக்கள் கருத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டே போனா தானாவே அந்த இயக்கங்கள் மாறும், மாறி தீரும் என்பதற்கு அண்மையில இருக்கிற ஒதுக்கீடு பற்றி நான் கலைஞர் செய்த அருந்தியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு இருக்கு பாருங்க, செல்லும் என்று சொல்லி வழிகாட்டி மற்ற இடங்களுக்கு சென்றாங்க. சமீபத்தில் பெற்றிருக்கிற வெற்றி. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்த போது ஒரு பெரிய வெற்றி என்னன்னா, நீதிபதிகளை நியமனம் பண்ணும் போது அதுல சமூக நீதி வேணும். அப்படி மந்திரிகள்ல கேட்கிறோம், மற்றதுல கேட்கிறோம், MLAக்கள் வந்து சேர்றாங்க, MP-க்கள் வந்து சேர்றாங்க. ஆனா அதுக்கு வேணும்னு கேட்ட போது அப்ப என்ன சொன்னாங்க, அது வகுப்புவாதம். அதுல போய் வகுப்புவாதம் பார்க்க முடியாதுங்க, தகுதி திறமை, மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி அதுதான் பார்க்கணும்னு சொல்லி நாங்க ஏதோ தோத்து போனவங்க எல்லாம் ஃபெயில் ஆனவங்க எல்லாம் அங்க வந்து நியமனம் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதான் நினைத்தாங்க. ஆனா பெரியார் வெற்றி பெறுவார், இந்த இயக்கம் வெற்றி பெறும், திராவிடம் பெரியார் மண் வெற்றி பெறும். அதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருப்பது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சுயமரியாதை இயக்கத்துடைய வெற்றிகள் சொல்றேன். அது நினைத்து பாருங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்துல ஒரு அறிவிப்பு. அண்மையில தமிழ்நாட்டில இருந்து ஒரு நீதிபதி அவர்கள் உங்களுக்கு சொன்னார், மிகப்பெரிய அளவிற்கு அவர் தெரியும், மகாதேவன் அப்படின்னு. அந்த நீதிபதி அவர்கள் நாகர்கோவில்ல இருந்து வந்தவர். அவரை பரிந்துரை செய்யறாங்க கொலீஜியத்துல. அவர்கள் பரிந்துரை செய்கிற போது, ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் is the judge of the Madras High Court presently acting by the Chief Justice என்று ஆரம்பித்து அவரை பத்தி சிபாரிசு பண்றாங்க. அப்ப சிபாரிசு பண்றதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முதல் முறையா முதல்லலாம் வகுப்பாளர்னு சொன்னாங்க ஆரம்பத்துல. அதே கொலீஜியம், அதே நீதிபதிகள், அதுல பெரும்பாலும் பார்ப்பன நீதிபதிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த காலப்போக்கு இருப்பாருங்க. இந்த இயக்கம்
மக்கள் இயக்கம் வலுப்பெற வலுப்பெற நியாயங்களுடைய அந்த வாதம் மிக வலிமையாக ஆக நிலைமை மாறித்தான் ஆக வேண்டும். கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம். இது இயற்கை, சமூக விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அளவில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. Mr. Justice Mahadevan is a judge of the Madras High Court and is presently the acting Chief Justice. Be in conversant with the work of the Justice Mahadevan on the judicial side and a senior judge of the High Court. அவருடைய திறமைகள், அவருடைய சட்ட நிபுணத்துவம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சு இஸ் எமினன்ட்லி சூட்டபிள் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அவர் ரொம்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகிறதுக்கு தனி தகுதி உள்ளவர்கள் மேல எழுதிட்டு அடுத்தபடியா இருக்கு பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது. ஜஸ்டிஸ் மகாதேவன் belongs to a backward community from the state of Tamil Nadu. His appointment will bring diversity to the bench. இப்போதாங்க இதுக்கு முன்னாலே டைவர்சிட்டி இல்லையா? இதுக்கு முன்னால் இந்த டைவர்சிட்டி எங்க போச்சு? இப்போதான் டைவர்சிட்டிக்கே உங்களுக்கு பார்வை தெரியுதா? அதுதான் சுயமரியாதை கற்ற பெரியார் மண்ணுடைய வெற்றி நண்பர்களே. இதுக்கு முன்னோடி யாரு? கலைஞர், நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர். பெரியார் சொன்னார், எப்பவுமே திராவிட கழகத்திலிருந்து கிளம்பும். பெரியார் சொன்னார், ஆட்சி செய்தார். ஒரே வார்த்தை. இது பெரியார் திராவிட இயக்கத்துல காமராஜர் காலத்துல பெரியார் பள்ளிக்கூடம் வைக்கிறதுக்கு காரணமானார்னு ஆழ்ந்த விடல ஒரு கட்டுரை எழுதினாங்க. காமராஜர் பிறந்தவர் இல்ல, பெரியார் நேரத்துல. உடனே ஒருத்தர் அடுத்த வாரம் கழுத எழுதுறாரு பொறுக்காம, என்னங்க நீங்க தான் பள்ளிக்கூடம் வச்சீங்க, பெரியாருக்கு என்னங்க சம்பந்தம் இல்லை அப்படி கேட்டாரு. அதுக்கு ஒரே வார்த்தையில ஆனந்த விடல்ல பதில் போட்டாங்க தெரியுமா? காரணம் பெரியார், காரியம் காமராஜர். காரணம் பெரியார், காரியம் காமராஜர். காரணம் பெரியாருங்கிறது அப்படியே இருக்கு. காரியம் வந்த ஆட்சிகள் எதுவா இருந்தாலும். கலைஞர் கேட்டார், ஏன் 110 வருஷம் அவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு பாராட்டுறாங்க சென்னையில எல்லாரும், ஐயா உங்களாலதான் நாங்க இத்தனை பேர் வந்தோம் அப்படின்னு. நாம இருந்தா சராசரி மனிதர்கள பெரியார். உடனே தபால் ஏன் உழைப்புக்காக ரொம்ப நன்றி, நாங்க இப்பாவது ஒத்துக்கிட்டீங்களேன்னு அவர் சொல்லல. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, உங்க அறிவுப்படி உங்க அனுபவப்படி வந்துருக்கீங்க, உங்க உழைப்படாத. நான் ஒன்றும் பெரிய பங்களிப்பு இல்லை ஐயா, அடக்கத்தோடு சொல்லி சொன்னாரு. நீங்க இதை சொல்ற நேரத்துல நான் உயர் நீதிமன்றத்து வரலாறு புரட்சிக்கிட்டு இருக்கேன். 110 வருஷம் உயர் நீதிமன்ற வரலாற்றுல ஏயா ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட வரலையா? ஒரே ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த வரக்கூடாதா? இவ்வளவு அதுக்கு முன்னால ஆள் கிடைக்கலன்னு சொன்ன, இப்ப நிறைய பேர் படிச்சுட்டாங்களே, அவங்க வரக்கூடாதான்னு முதல் கேள்வியை கேட்டவர் தந்தை பெரியார். கேட்டது மட்டுமல்ல, திரும்பி வரும்போது சொன்னார், கார்ல ஏறி வர்றோம், என்ன பார்த்து சொன்னார், நான் ஆசிரியர் நாளைக்கே இதை வச்சுக்கிட்டு உடனே ஒரு தலையங்க எழுதுங்க, முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னார். கலைஞர் முதலமைச்சர் இது எழுதுற உடனே சாயந்தரம் போன் பண்ணிட்டார் கலைஞர், ஐயா பேசுறதுக்கு உடனே வந்துருச்சியா, நான் தகவல் பண்ணிட்டோம், ஒரே ஒரு சிக்கல் தான் இதுல இருக்கு. பட்டியலை எடுத்து பார்த்தா முதல் பட்டியல வரிசைப்படுத்தி இருக்கிற பட்டியல்ல 12வது தான் இருக்காரு ஒருத்தர். அவன் சீனியர்லாம் போனா முடியா வராது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்சதுன்னா தலைமை நீதிபதி தான் இப்ப முடிவு பண்றவர். அங்க உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதிக்கு பண்ற மாதிரி ஒண்ணு சாமர்த்தியமா செஞ்சிருக்காங்க கலைஞர் என்ன கூப்பிட்டு. உடனே அவருக்கு சேர்ந்து ஒரு அறிக்கை எழுதுற மாதிரி எழுதணும், பெரியாருடைய கருத்து. அவர் கூப்பிட்டாரு, எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை, தாராளமா நான் பரிந்துரை செய்யறேன்னு எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அடுத்த நிமிஷத்துல அவர் தான் கலைஞர். 3வது நாள் உடனே ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. அது சந்திக்க கூடாது அவங்க, ஆனா விருந்து சந்திக்கலாம். அந்த விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. நான் சொல்றேன், இப்ப ரகசியமே இல்லைங்க, நாங்க எத்தனை விஷயம் இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்பதான் தெரியும். மிக முக்கியமா இது என்ன இப்ப என்ன ரகசியம், 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால அப்புறம் எல்லாம் இப்ப அரசாங்கத்துல கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்னு வச்சிருப்பான், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அது வெளிப்படையா சொல்லுவான். அந்த வேலை தான் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது. நம்ம மிக முக்கியமா மிக தெளிவா அங்க வரும்போது அங்கே சொன்னாரு, என்ன செய்யணும்னு அவர்கிட்ட போய் சொன்னோம். அப்படியா, 12வது ஒருத்தர் இருக்காரு, பாக்குறேன் அப்படின்னாரு. பாக்குறேன்னு சொல்லக்கூடாதியா, ஐயா உட்காந்துருக்காரு, ஊருக்கு போகணும் கேட்டுவாங்கிறாரு, திருச்சி போகல கேட்டுவாங்கிறாரு. சிஎம் ஒத்துக்கிட்டாரு, அதுல ஒண்ணு தரல, நீங்க அனுப்பிச்சுக்கணும்னா சரியா வருவார், அவ்வளவுதானே அப்படின்னாரு. உடனே பார்த்தார், வரதராஜன் ஒரு பேர் இருந்தது,
ரொம்ப நேர்மையானவர், திறமையானவர் அப்படின்னு. அந்த வரதராஜன் கருப்பா சேப்பான்னு இவருக்கு தெரியாது. அவருக்கு பெரியார்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு தெரியாது. அதனால நம்ம ஆளுங்க ரொம்ப பேருக்கு அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஆகவே இது அத்தனை இருந்த நேரத்துல உடனடியாக போனார். அவருக்கு அந்த எழுதினாங்க. என்ன எழுதி அனுப்பினார்னா, தலைமை நீதிபதி அப்ப மிக முக்கியமா இருந்தவர் நம்முடைய மிக முக்கியமான வீராசாமி, ஜஸ்டிஸ் வீராசாமி. அதனாலயே அவர் மேல பழி போட்டாங்க. அதுதான் மிக முக்கியம். யாரெல்லாம் இந்த கொள்கையை சொன்னாங்களா அவர் மேல திடீர்னு சொன்னாங்க. என்னென்ன புழுகிறான் தெரியுங்களா? கருணாநிதியுடைய கருப்பு படம் நெருக்கடி காலத்துல நாங்கெல்லாம் அது வீராசாமிகிட்ட கொடுத்திருக்காரு. வீராசாமிகிட்ட ஒரு பக்கம் கொடுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் வீரமணி கிட்ட கொடுத்திருக்காரு. அங்க போய் திடல்ல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால அப்படி ஏதாவது கொடுத்திருந்தாருன்னா வாங்கி இருக்கலாம் மகிழ்ச்சியோட. கொடுக்கலையே, எங்களுக்கு ஏமாற்றம் தான், அதோட சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய அளவிற்கு அங்க உடனே அங்க போனாரு. உடனே அவர் எழுதினார். இது அவருக்கே தெரியாதுங்க. யாருக்கு? என்ன நீதிபதிக்கே அவர் இல்லா ஜட்ஜா இருக்காரு. எங்க? தென்னார்காட்டுல கடலூர்ல 12வது வரிசையில இருக்காரு. வந்த உடனே மிக முக்கியமா அங்க இருந்து போய் உடனே அவசரமா எழுதினார், நான் பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு. உடனே செயல்பாடு தமிழ்நாடு அரசாங்கத்தை வரவேற்கிறது, எங்களுக்கு ஆட்சேபம் அல்ல அவர் மேல. உடனே எழுதினார். எழுதி கலைஞருடைய செயல்திறன் எப்படிப்பட்டதுன்னா, இது பத்திரிகையில இது அனுபவம். அப்போ ஒய்பி சவான் உள்துறை அமைச்சரா இருக்காரு. மிக முக்கியமா உள்துறை அமைச்சர்னா அந்த காலத்துல இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க சட்ட அமைச்சகத்தை விட. அப்ப இருந்த நில அன்றைக்கு படுத்து உடனே கொண்டு போனார். நம்ம சட்ட அமைச்சர் மாதவன், அங்க மாதவன் அழைச்சார் கலைஞர். சிஎம் முதலமைச்சர் நேரா எடுத்து போங்க, பைலெல்லாம் அனுப்பாதீங்க, நீங்களே விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போங்க, நேரா உள்துறை அமைச்சர் சவானை பாருங்க, இங்க மிக முக்கிய அவசரம் இது அப்படின்னு ஒருத்தர் கொடுங்க. கொடுத்து உடனே கிளியரன்ஸ் வாங்குங்க, வாங்கிட்டு தான் திரும்பி நீங்க வரணும்னாரு. 2 நாள்ல வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்க வந்த உடனே உத்தரவு போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் போய் ஜில்லா ஜட்ஜா உட்கார்றாரு கடலூர்ல. ஜஸ்டிஸ் வரதராஜன், ஜஸ்டிஸ் வரதராஜன் இல்ல, ஜில்லா ஜட்ஜி வரதராஜன் உட்கார்றப்ப, சார் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, உங்களை அனுப்புறாங்க ஒரு தபால். அவருக்கே பிரிச்சு பாக்குறாரு. நீங்க அப்பாயிண்டட் ஹைகோர்ட் ஜட்ஜ், உடனே வந்து சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னாரு. இவருக்கு போறது கூட கார் இல்லைங்க. ரொம்ப நேர்மையானவர். கட்சிக்காரன் யாராவது கார் கொடுத்தா கூட போக மாட்டார். அவரு ஒரு சாதாரணமா ஒரு ஜட்கா வண்டியை பிடிச்சோ அல்லது வேற ஏதோ ஒரு வாடகை கார் பிடிச்சதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார் கடலூர்ல. இதுதான் உண்மையானது. அந்த ஜோலார்பேட்டை பாரசாரதி எங்க தோழந்தார், அவர் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரியாரால தான் வந்துக்கா, பெரியார் எங்க இருக்கிறார், எனக்கு அவர் அழகு பாராட்டமே இல்லையான்னார். அப்ப பெரியாரை பார்க்க போற, நீங்க என்ன வந்து பார்க்க வந்தீங்க, பார்க்க வந்தாலே ஆபத்தாச்ச, நீங்க எல்லாம் பதவியில இருக்கணுங்கிறதா எனக்கு முக்கியமே தவிர என்ன பார்க்கணுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லைன்னு தந்தை பெரியார் சொன்னார். அப்பதான் கலைஞர் வந்து வரதராஜன் நியமித்தார். பெரியாருக்கு மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்னு கலைஞரை மிகப்பெரிய அளவுக்கு சொன்னார். பெரியாருக்கு மகிழ்ச்சி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி, சமூக நீதிக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலையில. ஆனா என்ன பண்ணுவான், 80 வயசு பார்ப்பனர் எந்திரிச்சு வக்கீலா இருக்காரு போறார். நானும் வக்கீல் தான், அதனால வக்கீல்கள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு தொழில் அது. மிக முக்கியமா 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் இவரானார் மயிலாடு தான், அது ஒரு சந்தேகமே இல்லை. மிக முக்கியமா அங்க வந்த உடனே இவர் வந்து மயிலாட் யாரு, 80 வயசு உள்ள ஐயங்காரு எந்திரிச்சு உட்காந்துட்டு வரதராஜனுக்கு முன்னால பெஞ்சில உட்காந்துருக்காரு. வரதராஜன் மயிலாடுங்கிறாரு. என்ன அர்த்தம், ஓயன் கடவுளே அப்படின்னு. உண்மையாவா சொல்லுவாரு? கருணாநிதி ஒழிக, பெரியார் ஒழிக, ராமசாமி நாய்க்கு ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடு அப்படின்னு சத்தம் கொடுத்து, நீ எதை வேணாலும் சொல்லிட்டு போய்யா, எங்கால உட்கார வச்சமா இல்லையா அப்படின்னாரு. அவரு தான் நேர்மையான நீதிபதியாக கடைசி ஒரு அப்பழுக்கப்பட்ட நீதிபதியாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எங்கள் சகோதரர் இருந்தார் மட்டுமல்ல, மீண்டும் ஒரு வழிகாட்டினார் கலைஞர். சமூக நீதியுடைய வெற்றி பரிமாணங்கள் இது. இத்தனையும் இந்த இயக்கங்களுடைய வெற்றி. உடனே இவரே சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதல் நீதிபதி. தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்து முதல் முறையாக போனவர் அவரு. இந்த சின்ன பச்சைக்கார ஆட்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. அவன் கேட்கிறான், திராவிட இயக்கம் எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கிறான். அவனுக்கு நீ கோவணம் கட்ட தெரியாத காலத்துல பெரியார் மொழியில, ஏன் மொழியில உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கணும், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சமூக நீதி இயக்கம் இந்த இயக்கம்.
சுயமரியாதை இயக்கம் என்ன செய்தது? யாருக்கு? எங்களுக்கு என்ன, அவருக்கு சம்மதம் சொல்லிவிட்டு give representation. இதுல அதுதான் மிக முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்தது, the collegium has taken the note of the fact that Justice Mahadevan ranks third in the order of the presently serving judges of the Madras High Court, including judges who have been posted as Chief Justice outside the Madras Court. இவருக்கு முன்னால கூட தலைமை நீதிபதியானவர்கள் வெளிமாநிலங்கள்ல உயர் நீதிமன்றத்துல கூட இருக்கிறாங்க. இவர் 3வது தான் அந்த வரிசையில இருக்காரு. ஏன் இவர் 3வது வரிசையில இருக்கிறவரை, நாங்க இருக்கிறவரை நாங்க இப்ப சிபாரிசு பண்றோம் அப்படின்னு கொலீஜியம் இன்னைக்கு இருக்கிற அந்த தேர்வு குழு இருக்க, அந்த தேர்வு குழு சொல்லும் போது காரணம் என்ன மிக முக்கியம் தெரியுங்களா? இந்த வாக்கியம் மிக முக்கியம். இதுக்காக தான் எத்தனை முறை நாங்கள் போராடி இருப்போம், எத்தனை முறை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை முறை மறியல்கள், எத்தனை முறை சிறைச்சாலைகள் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் உங்களுக்காக என்ன செய்தது என்ற நீதிக்காக, நியாயத்திற்காக, நேர்மைக்காக எவ்வளவு போராடி இருக்கிறது என்று எண்ணி பாருங்க. மகாதேவன் சொல்லிவிட்டு அட் திஸ் ஸ்டேஜ், இந்த வார்த்தை தான் கவனிக்கணும் நீங்க எல்லாம். இந்த இயக்கம் எப்படி வெற்றிகரமாக இருக்கிறது. எதிரிகளாக இருக்கிறவர்கள் மாறல, அவங்க இருந்தாலும் அவங்க கையை பிடிச்ச பேனாவை வச்சு எழுத சொல்றோம். அட் திஸ் ஸ்டேஜ் தி கொலீஜியம் has given precedence, முன்னுரிமை, precedence to the candidature of Mr. R. Justice Mahadevan in order to give representation to the backward community. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை சொல்லுகிறோம். முதல் முறையாக இந்த வரலாற்றிலேயே சமூக நீதியை அங்கீகரித்து எழுதப்பட்டிருக்கிறார். இந்த இயக்கம் இல்லாவிட்டால் என்ன ஆகும் தோழர்களே? அதனால்தான் இந்த பெரியார் மண், அதனால்தான் திராவிட மண், அதனால்தான் இன்னமும் அந்த போராட்டம் நடக்கிறது. எனவே தோழர்களே, சுயமரியாதை இயக்க பொன்விழா என்பது வெறும் விழா கோலத்துக்கு அல்ல, வெளிச்சத்துக்காக அல்ல. நீட் தேர்வு ஒழிப்பு என்று நாம் போராடுவது இருக்கிறத வெற்றி பெறுவோம். முதல் கட்ட சொன்னாங்க, நீங்க மட்டும்தானே கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு இல்ல, இந்தியா போராவலையும் அந்த தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னதை போல இன்றைக்கு அந்த உணர்வுகள் வெளியாகிவிட்டது. நிச்சயமா எங்களுக்கு 18 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்த போது நுழைவுத் தேர்வை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றோம். கலைஞரும் திராவிடர் கழகமும். மீண்டும் அதுபோல எத்தனை ஆண்டுகளானாலும் நீட் தேர்வை ஒழிப்போம், மீண்டும் வெற்றி பெறுவோம், புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம், ஜாதியை ஒழிப்போம், ஜாதி கொடுமையை ஒழிப்போம், ஆணவ கொலைகளுக்கு இடம் இருக்காது, மூட நம்பிக்கையை அழிப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம் என்பதுதான் இந்த இயக்கம். எனவே சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு என்று சொன்னால் சமத்துவத்தின் நூற்றாண்டு, சமத்துவ போராட்டத்தின் நூற்றாண்டு, பகுத்தறிவுடைய வெற்றியின் நூற்றாண்டு. சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு என்று சொன்னால், நம் ராஜகிரியாருடைய நூற்றாண்டு என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்னவென்றால் மனிதத்தினுடைய வெற்றி. மனிதர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மனிதம் வெற்றி பெற்றது, சமத்துவம் வெற்றி பெற்றது. சுயமரியாதை என்பது மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தத்துவம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற உணர்ச்சி நாடெல்லாம் உலகெல்லாம் பரவக்கூடிய அளவிற்கு இந்த பணியை செய்வோம். நாம் அயர மாட்டோம். கடைசி வரையில அதற்காக இளைஞர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பட்டாளம். இது ஒரு இராணுவம். இராணுவம் அத்தனை கதியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் இராணுவத்துக்கு போகிறவர்கள் வீட்டிலே உத்தரவாதம் கிடையாது. அது போலத்தான் பெரியாரின் இராணுவம், கருஞ்சட்டை படை இராணுவம். இந்த இராணுவம் சுயமரியாதை இயக்க இராணுவம். இந்த இராணுவம் உங்களுக்காக போராடும், எங்களுக்காக அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்காக போராடும், உங்கள் பேர பிள்ளைகளுக்காக போராடும், உங்களை சமத்துவமாக்க போராடும், உங்களை மனிதர்களாக்குவதற்காக போராடும், உங்கள் சமத்துவத்துக்காக என்றைக்கும் துணை நிற்கும். எனவே வாரீர், வாரீர், வாருங்கள். நீங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, எங்கள் பணி நிரந்தர பணி. எங்கள் பணி தற்கொலை பட்டாளமாக மாறினாலும் எங்கள் பணி அமைதியாக, யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாரையும் வருத்தாமல், எங்களை வருத்தி கொண்டு, எங்களை அடக்கி கொண்டு, எங்களை தியாகம் செய்து கொண்டு உங்களுக்காக உழைப்போம். கடைசி இரத்த அணு இருக்கிற வரையில உழைப்போம். சுயமரியாதை வாழ்வை சுக வாழ்வாக உண்டாக்குவோம் சொல்லி வெற்றிகரமாக நடத்திய தோழர்களுக்கும் நீண்ட நேரம் கேட்ட உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க சுயமரியாதை. நன்றி, வணக்கம்.